ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரியல்மி 8 ப்ரோ டிஸ்பிளே எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்இடி டிஸ்பிளே இது. டிஸ்பிளே எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். ப்ளூ கலரில் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான். ஆல்ரெடி பேனல் ஓப்பனில் தான் இருக்குது, கஸ்டமர் எடுத்துகிட்டு வர சொல்லி. அதனால நான் உங்களுக்கு அந்த ஓப்பன் பண்ணுறது எப்படி காட்டல. உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறது எப்படி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்ற வீடியோலாம் போட்டிருக்கேன். எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். இப்போது கஸ்டமர் பைக்கில் போயிட்டே இருக்கும்போது கீழே விழுந்து தான் இந்த டிஸ்பிளே போயிருக்கு. இதில் வர்றது வந்து எல்இடி டிஸ்பிளே. எல்இடி டிஸ்பிளே போடலாமா இல்லை நார்மல் டிஸ்பிளே போடலாமான்றது கடைசியில் பார்ப்போம் என்னன்றது. இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டிடலாம். கேமரா லென்ஸை கூட எடுத்துருங்க. அது உங்களுக்கு ஈஸியாக தான், ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி பேனல் கழட்டினாலும் ஈஸியாக வந்துருச்சு. இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. எல்லா ஸ்க்ரூவுமே முடிஞ்ச அளவுக்கு மேக்னெட்டில் வைங்க, எந்த ஸ்க்ரூவும் மிஸ் ஆகாது. ஏன்னா எல்லா ஸ்க்ரூவுமே நம்ம எடுத்து போட்டுடலாம். அதில் இருக்கிறது எப்படி மிஸ் பண்ண மாட்டோம். வேறு ஸ்க்ரூ போடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால தான் மேக்னெட் வச்சு யூஸ் பண்ணுறோம். சிம் ட்ரேவை கழட்டிடலாம். சைடில் இருக்க பேனலில் நைஃப் வச்சு கூட நீங்கள் லைட்டாக நீக்கிட்டு கூட கழட்டிக்கலாம், ஈஸியாகவே வந்துடும். மோஸ்ட்லி கையில் கழட்ட முடியும்னாலும் கழட்டிடுங்க. அப்படியே ஆன் ஆஃப் பட்டன் பத்திரம் கீழே விழுந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சிங்க. பழைய டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது பிளேடில் ஸ்டார்டிங்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. எடுத்துடலாம். இப்போ ஷீட்டை வச்சு நம்ம டெம்பரரில் ஷீட்டு தான் அது. உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக உள்ளே போகும். கழட்டிடலாம். அதை டிஸ்பிளே எடுக்கிற இடத்துல ஒரு ரப்பர் இருக்கும். ஒரு ரெட் கலர் ரப்பரோ இல்லை பிளாக் கலரில் ஏதோ ஒரு ரப்பர் இருக்கும் அந்த டிஸ்பிளே கிட்ட. அதை நம்ம பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும். அதை எடுத்து காட்டுறோம் பாருங்கள். கத்தியில் எடுத்துடலாம், அது ஈஸியாகவே வந்துடும். அதை காட்டணும் பார்த்தீங்களா. அது அந்த பிளாக் ரப்பரை எடுத்தீங்கன்னா தான் டிஸ்பிளேவே ரிமூவ் பண்ண முடியும். இப்போ சைடில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பழைய கம் எது இருந்தாலும் கொஞ்சம் நான் அது க்ளீன் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு காட்டல. நீங்கள் எங்கே கம் இருக்கோ க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. இது டிஸ்பிளே நம்மகிட்ட இருக்குது ஆல்ரெடி. இது வந்து என்ன டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்பிளே தான். நார்மல் டிஸ்பிளே போட்டு செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. கஸ்டமர்கிட்டையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர்கிட்ட காட்டும்போது சரி, சின்ன கேமரா ஒன்று வந்துருச்சு. டிஸ்பிளே ஃபிட் ஸ்டிப்பு இது பண்ணிடலாம். ஜாக்கில் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேவை ஆன் பண்ணிடலாம். இப்போது ஆன் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நார்மல் டிஸ்பிளேவே போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் நார்மல் டிஸ்பிளேவே போட்டாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன். டிஸ்பிளேவை எப்படி இருக்குன்றதை மட்டும் ஆன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். சைடில் இருக்க ஃபிட்டிங் நல்லா உட்கார வச்சிடலாம். ஏன்னா எல்இடி வந்து அவ்வளோ ரேஞ்சு அவங்களுக்கு வேண்டாம், எனக்கு
ஃபோன் பேசக்கொள்ள இது ஓரளவுக்கு நல்லதாக இருந்தால் போட்டுருங்க இதுவே அப்படின்னாரு. ஓகே, நம்மளுக்கும் அப்படியே நல்ல மொபைல் தானே இது, நார்மலே போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நார்மல் போட்டாச்சு. ஆன் பண்ணியாச்சு. கேமரா கிளாஸை உட்கார வச்சிடலாம் ஆன் ஆகிற டைமுக்குள்ளே மொபைலில். ஸ்க்ரூ கூட இப்போ போட்டுடலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே போடுங்க. கடைசி வரையும் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் என்னன்றது தெரியாது. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒரு வாட்டி 2 வாட்டி கூட பாருங்கள். உங்கள் மொபைலில் எதுனா ப்ரானை வச்சு நான் கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாவே தான் இருக்குது இந்த டிஸ்பிளே. ஓகே ஃபைன், நல்லாவே இருக்குது டிஸ்பிளே. எல்லா ஸ்க்ரூவுமே போட்டுடலாம். இப்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே போடுங்க, ஏன்னா அப்போ தான் ஃபிட் ஆகும் நல்லாவே. கீழே ஒரு பபிள் கவரையும் வச்சுக்கோங்க, டிஸ்பிளே டேமேஜ் ஆகாது, டிஸ்பிளே நல்லா ஃபிட் ஆகும். அதனால தான் அந்த மாதிரி வைக்கிறேன். நம்ம ஸ்க்ரூ போடும்போது நல்லா எல்லா சைடும் கம்மில் போய் நல்லாவே உட்காரும் டைட் பண்ணும்போது. அதனால தான் பபிள் கவர் அங்கே அடியில் வைக்கிறது. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் கொடுப்போம் நடுவில். நீங்கள் அதைப்படி செஞ்சிங்கன்னா நீங்களே மொபைல் ரிப்பேர் பண்ணுற வீடியோவில் பார்த்து இது ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இப்போது கேமராவோடைய கிளாஸை உட்கார வச்சிடலாம். கேமரா கிளாஸை உட்கார வச்சுருங்க. அதேமாதிரி நீங்கள் சைடில் கம்மு நல்லாவே வச்சு பண்ணுங்கள். சிம் ட்ரைவை போட்டுருங்க மறக்காத. எதனா டவுட் இருக்குன்னா கூட கேளுங்க. பின்னாடி இருக்க இது ஒட்டிடலாம். இப்போ நம்ம எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மொபைல் எதனா வீடியோ தேவைப்படுதுன்னா அந்த மொபைல் வீடியோ கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறோம் நாங்கள். எதனா டவுட் இருக்குன்னா கூட கேளுங்க. பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் ரப்பர் பேண்ட் போடுங்க. ரப்பர் பேண்ட் ஒரு 2 hours 3 hours போட்டிங்கன்னா கூட நல்லா ஃபிட் ஆகிடும். கம் காயிற வரையும் நல்லா நிறைய தான் போடணும்னு இல்லை, வச்சு என்ன 3 நாள் போட்டிங்கன்னா கூட போதும், அது டைட்டாகவே பிடிச்சிக்கும். உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.